ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு அழகான புத்தம்புது வீடை தான் பார்க்க போகிறோங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெள்ளமடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர், ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டரில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாகர்கோவிலேருந்து நம்ம சுசீந்திரம் பாதைக்கு வந்தீங்கன்னா, சுசீந்திரத்துலேருந்து நம்ம ராஜாவூர் மருங்கூர் போகிற பாதையில் மருங்கூரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம். பார்க்குறீங்க, மருங்கூர் ஜங்ஷன் தான் இது. இங்கே இருந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோங்க. இது பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டு, நமக்கு வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனையில் தான் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டு முன்னாடி 33 ஃபீட் ரோடு, அதாவது 33 அடி தார் சாலை வசதியோட ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த முகமாக இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் வசதியோட இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங், அதாவது ஒரு ஸ்விஃப்ட் காரு அந்த ஒரு ரேஞ்சில் உள்ள கார்கள்லாம் நமக்கு இந்த வீட்டில் பார்க்கிங் பண்ணலாம். பார்க்குறீங்க, நல்ல நீட், அதாவது ஒரு வேலை நமக்கு இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. அற்புதமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. போர்வெல் வசதியில் இருந்து நமக்கு வந்து தனிப்பட்டாயில் இருந்து கரண்டில் இருந்து எல்லாமே, அதாவது பிளான் அப்ரூவ்டு, இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவ்டு எடுத்து பக்காவாக, அதாவது அரசு ரூல்ஸை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி பக்காவாக அந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்க, இது வந்து நமக்கு கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங்கில் தான் நமக்கு வந்து ஈசானம் வரும். ஈசானத்தில் தான் இவங்க கரெக்டாக ஒரு நமக்கு போர்வெல் செட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிராண்டடான பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். பார்க்குறீங்க, ஸ்டெப்பு என்ன அழகாக நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டீக் வுட்டு, அதாவது வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிலை, ஜன்னல், கதவுகள் எல்லாமே வந்து அவங்க டீக் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வேலையெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது ஒரு ஹால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12க்கு 16ங்கிற கணக்கில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த வீடு நமக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த மீடியம் பட்ஜெட்டில் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களுக்கு இந்த மீடியம் பட்ஜெட்டில் எங்கேயாவது வீடு இருந்தால் சொல்லுங்கள், அதேமாதிரி அப்ரூவ்ட் இருக்கணும், எங்களுக்கு பேங்க் லோன் வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கேட்டவங்களுக்கு இந்த வீடு வந்து செட் ஆகும், கண்டிப்பாக 100க்கு 100% செட் ஆகும். நல்ல திக்னஸான டோர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. திக்னஸ்னால் சாதாரண டோர் இல்லைங்க, ஸ்கின் டோர் இந்த மாதிரிலாம் போடலை இவங்க, ப்ளைவுட்டில் போடலை, மரத்தில், தேக்கு மரத்தில் ஆன மர ஜன்னல்கள் எல்லாமே, மரத்துலேருந்து கதவுகள் இல்லை எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் 2 ரூமுக்குமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் டோட்டல் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன், 2 பிஹெச்கே. மெயின் பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மெயின் பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூமுக்கு அவங்க காமனாக கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே காமன். அதாவது ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கெஸ்ட்டாக யாராவது வர்றாங்க, நமக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க வராங்க, தெரியாதவங்க யார் வந்தாலும் நமக்கு பெட்ரூமுக்கு விட வேண்டாம், அவங்களுக்கு போகிறது மாதிரி அவங்க ஹாலோட சேர்த்து ஒரு சின்ன ஒரு காமன் பாத்ரூமே இவங்க செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்க, இது கிச்சன் தாராளம் போதும். நமக்கு 2.25 சென்ட் வரும், 2,700 டோட்டலாக பார்த்திங்கன்னா. இதோட சென்ட் நமக்கு பார்த்திங்கன்னா 2,700 இருக்குது. இந்த சென்டில் நமக்கு எப்படி ஒரு வீடை கட்டணும் அப்படிங்கிறத கிளியராக பக்காவாக கேப்பு விட்டு, நமக்கு என்னென்ன ஒரு நாளைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நமக்கு பார்க்கலனாலும் சைட்லலாம் இவங்க கேப் விட்டுருக்காங்க. இது பார்க்குறீங்க, இது செகண்டாக வர்ற பெட்ரூம் தான். பெட்ரூமில் எல்லா ரூம்ஸ்லேயுமே நமக்கு வந்து கபோர்டு ஒர்க்கெலாம் வருது. இந்த ரூம்ஸுக்கு தான் நமக்கு வந்து ஒரு காமனாக வெளியில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு தாராளம் போதும். 2 பெட்ரூம் இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலினா அப்பா, அம்மா, ஒரு ஃபேமிலி, அது அவங்க எல்லாத்துக்குமே தாராளமாக தங்குறது மாதிரி நீட்டாக அந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பின் சைடு பார்க்குறோம், நமக்கு பார்க்கிங் டைல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏரியா பார்க்குறீங்க, நமக்கு பக்கத்து வீட்டிலலாம் குடியிருப்புலாம் வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஏரியாவில் டிடிசிபி லேண்டில் வந்து நல்லபடியாக ஒரு பிக்கப் ஆகி வந்துட்டு இருக்கிற ஒரு ஏரியா தான் காட்வின் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையானவும் நல்ல அழகான தோப்புகளும் நல்ல சூப்பரான ஒரு அழகான ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. பார்க்குறீங்க, கரண்ட்டிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம மேலே பார்க்கலாம், மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. நமக்கு மேலே எடுக்கணுன்னாலும் கீழே வந்து பக்காவாக பவுண்டேஷன்லாம் நல்லா ஆழமாக போட்டு தான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்க, தரவோட்டிலேருந்து எல்லா வேலையும் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டேங்க்லேருந்து, தண்ணி டேங்க்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு வேலை, நீங்கள் அது ஒன்றுக்குமே நீங்கள் வந்து ஒரு தேவையாக நமக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு போனால் இந்த இது எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு அவசியத்துக்கு நீங்கள் போகவே வேண்டாம். எல்லாமே கிளியராக பண்ணி வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா உங்கள் திங்ஸோடு நீங்கள் வந்து குடியிருந்தால் போதும். பார்க்குறீங்க எவ்வளோ லே அவுட் இருக்குது. இதில் வீடுகள் வந்து டோட்டலாக நமக்கு ஒரு 3 வீட்டில் ஆல்ரெடி ஆட்கள் குடியிருக்காங்க. இன்னொரு வீட்டு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. பார்க்குறீங்க எவ்வளோ அழகான ஏரியான்னு பார்க்குறீங்க. இப்படி ஒரு ஏரியாவில் எனக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கனவு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த வீடு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு செட் ஆகும். இந்த வீடோட இவங்க விலை கேட்குறது இந்த 2.25 சென்டில் இவங்க இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கேட்குற விலை பார்த்திங்கன்னா 43 லட்சம் கேட்குறாங்க. இதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி தரது எங்கள் வேலைங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் நெகோஷியபிள் பண்ணுறது 100க்கு 100% எங்களோட வேலை தான்.
உங்களுக்கு வேணும் அந்த வீடு வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு இந்த வீடை கொண்டு காமிக்கிறேன். மருங்கூர்லேருந்து 1 கிலோமீட்டர், பைபாஸ்லேருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.